கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை காப்பு வைக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை காப்பு வைக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என் முறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் முறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிற கனப்படுத்துகிற ஐயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, மனவாட்டியே எழுந்துடு என்ற இந்த பெண்கள் கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக ஐயா. எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே உம்மை அறியாதபடிக்கு, உம்மை தெரியாதபடிக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் ஐயா. நாங்களும் ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்த சுவாமி. எங்களை தேடி வந்தது போல ராஜா, அநேக பெண்களை தொடுவீராக, ரட்சிப்பீராக ஐயா. அன்பின் கரத்துக்குள்ளே ஆண்டவரே தேவ செய்தியை ஒப்பு கொடுக்கு. ஆராதனை வேலையில் இடைப்பட்ட தெய்வம், தேவ செய்தியிலும் ஆண்டவரே நீர் இடைப்படும்படியாய் ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா அப்பா, நீங்க பேசுகிற தெய்வம் அல்லவா சுவாமி. இந்த வார்த்தை என்னை வாழ வச்சிருக்குப்பா, இந்த வார்த்தை எங்களை நடத்திருக்கு சுவாமி. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வச்ச ஒரு பணிங்க, என்னை வாழ வச்ச ஒரு ராஜா. ஆண்டவரே, நான் மரித்து போயிருக்க வேண்டியவள் சுவாமி. என்னை வாழ வச்ச தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி உள்ள மகளாய் வாழ அப்பா. இந்த தயவு எங்களுக்கு வேணும் சுவாமி, இந்த கிருபை எங்களுக்கு வேணும் அப்பா, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேணும் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை ஆண்டவரே, அது ஞானத்தை தரும் என்று பார்க்கிறோமே. ஞானமுள்ள மகனாய் மகளை எங்களை நடத்துவீராக. அன்பின் கரத்துக்குள்ளே தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம், ஆதாரமான வசனம் எடுத்து வாசிங்கப்பா.
இல்ல சங்கீதம் எடுத்து வாசிங்கப்பா. சங்கீதம் 32:8 வாசிங்கப்பா. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை என்ன சொல்லுங்க, யார் சொல்லுவா? நீங்க சொல்லுங்க. நம்ம வீட்ல எல்லாம் ஆலோசனை யார் சொல்லுவா? சொல்லுங்கப்பா. யாரு? நிறைய ஆலோசனை யார் கொடுப்பா? சிநேகிதர்களா? சிநேகிதர்களுக்கு ஆடுறதுக்கு பாடுறதுக்கு கூட சேர்ந்து சுத்துறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. ஆலோசனை யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? ரொம்ப யார் சொல்லுவா? ரொம்ப பிள்ளைங்க கிட்ட யார் பேசிட்டே இருப்போம்? அம்மாங்க என்ன பண்ணுவோம்? ரொம்ப கொஞ்சம் டைம் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? ஆலோசனைய போடுவோம்ல. சும்மா என்ன பண்ணிட்டே இருப்போம்? அம்மா நீ என்னம்மா நீ சும்மா, அவங்க நம்ம கிட்ட பாசமா பேச வந்தா கூட என்ன பண்ணுவோம்? ஒரு ஆலோசனைய, இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்பு. என்ன பண்ணுவோம்? பெண்களுக்கு எப்பவுமே என்ன புத்தி உண்டு? ஆலோசனை சொல்லுகிற புத்தி உண்டு. அது புத்தி உள்ள ஆலோசனையா இருந்தா அது என்ன கட்டும்? வீட்டை கட்டும். புத்தி இல்லாத ஆலோசனை இல்லாத இருந்தா, கடந்த நாட்கள்ல பார்த்து யாரை பார்த்தோம்? ஏவாளை பார்த்தோம். யாரை பார்த்தோம்? ஒரு ஏதேன் தோட்டத்தையே ஒரு பிசாசு ஆலோசனை கொடுத்து தேவன் தனக்காக வைத்திருந்த எல்லா நன்மைகளையும் என்ன பண்ணிச்சு? அது இழக்க செய்திடுச்சு. தேவன் எத்தனையோ மாதங்களாய் எத்தனையோ நாட்களாய் பார்த்து பார்த்து செய்த ஒரு காரியத்தை ஒரே நாள்ல என்ன பண்ணிடுச்சு? அது கலைச்சு விட்டுச்சு. தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் நம்ம யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறோம்? தாவீது சொல்றான், கர்த்தர் என் மீது என்ன பண்றார்? கண்ணை வைத்து. யாரு நம்மளுக்கு ஆலோசனை சொல்றவங்க இருக்காங்க கேட்டு பாருங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம்? ஆலோசனை சொல்லுகிறோம். தேவன் அப்படியாய் நம்மளை நினைக்கிறபடினாலே நான் உனக்கு என்ன பண்ண விரும்புகிறேன்? போதிக்க விரும்புகிறேன். நீ அதை கேட்டு நல்ல வழியில நடந்தனா உன் மீது என் கண்ணை வைத்து என்ன பண்ணு? உனக்கு ஆலோசனை கொடுப்ப. அந்த ஆலோசனை எப்பவுமே நம்மளை எந்த வழியில நடத்தாது? தீய வழியில என்ன பண்ணாது? நடத்தாது. எப்பொழுதுமே கர்த்தருடைய வழியில என்ன பண்ணும்? நான் போகும் இடமெல்லாம் என்ன பண்ணும்? நீங்க வரணும். நான் பேசுற பேச்சில் கூட நீங்க என்ன பண்ணும்? இருக்கணும். அப்படிதான் பேதுரு தன் வாயை திறந்து பேசும்போது யார் வெளிப்படுகிறா? யார் வெளிப்படுகிறா? அவர் இல்லைன்னு மறுதளிக்கிறாரு. இல்ல, ஆனா அவர் பேச்சில் யார் தெரியுது? ஏசப்பா தெரிகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம் பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறாரா இல்ல துக்கப்படுகிறாரா? தேவ பிள்ளையே, தாவீதுக்கு கர்த்தருடைய ஆலோசனை எப்பவுமே கேட்டு நடந்ததுனாலே தன் மகனாகிய சாலமோனுக்கு அதை சொல்லிவிட்டு கடந்து போகிறத பார்க்கிறோம். வாசிங்கப்பா, எடுத்து வாசிங்கப்பா. 1 ராஜாக்கள் எடுங்க. 1 ராஜாக்கள் 2:1 வாசிங்கப்பா. தாவீது மரணம் அடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, எப்பவுமே பெண்கள் ஆலோசனை கொடுக்கிறவர்களா இருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு தேவ மனுஷனாகவும் தன் தகப்பனாகவும் ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு போகிறான். அதை செவி கொடுத்து சபையே உன்னிப்பா கேளுங்க. வாசிங்கப்பா. சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியாய் போகிறேன். நீ திடன் கொண்டு எப்படி ஆயிரு? புருஷனாயிரு. நீ தகப்பன் இல்லைன்னு என்ன பண்ணாத? வருத்தப்படாது. இந்த மாம்சத்துக்குரிய தகப்பன் ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன பண்ணுவாங்க? விட்டு போயிடுவாங்க. நான் 20 வருஷம் என் தகப்பனார் கூட பேசாத. எத்தனை வருஷம்? 20 வருஷம் அவங்களோடு கூட வளர்ந்தவர்கள் தான். எத்தனை வருஷம்? 20 வருஷம் அவர்களோடு கூட வளர்ந்தவள். ஆனால் ஒரு சின்ன காரியத்து நிமித்தமாய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 20 ஆண்டுகள் என் தகப்பனார் என்னோடு கூட என்ன பண்ணல. ஆனா ஏசப்பா என்னை நடத்தினார்.
ஏசப்பா என்ன நடத்தினார். எப்படிதான் நடத்தினார் என்ன பண்ணல தெரியல. அந்த ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுகிறான், நான் பூலகத்தார் யாவரும் போகிற வழியாய் போகிறேன், நீ திடன் கொள். நீ திடன் கொண்டு எப்படியா நடந்துக்கணும்? குழந்தைய போல நடந்துக்க கூடாது. நீ இப்ப எதுல உட்கார்ந்துருக்க? ராட்சிய பாரத்துல உட்கார்ந்துருக்க. ஜனமே உன்னை பாக்குது. என்ன பாக்குது? ஜனமே உன்னை பாக்குது. இவ்வளோ பேர் இருக்கும் போது சாலமோனை நீ எப்படி ராஜா வாக்குனன்ட்டு எல்லா கண்ணு யார் மேல இருக்கு? சாலமோன் மேல இருக்கு. அதனால தாவீது ரகசியத்தை சொல்லிட்டு போறான், நீ குழந்தைய போல நடந்துக்காத, நீ ஒரு வாலிபனை போல நடந்துக்காத, நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகல தேவ பிள்ளையே. அப்பொழுது தாவீது எழுந்து சொல்லுகிறான், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. வாசிங்கப்பா. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொள். நம்ம ஒரு இடத்துல புத்தினமாய் நடந்து கொள்ளும் என்றால் நம்ம பேர் எதுவுமே என்ன பண்ணாது, தூஷிக்க படாது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் தேவ பிள்ளையே. தேவ புருஷனே, புருஷி, மகளே, மகனே, நாம் எதை பேசுறோம், எதை செய்கிறோம் என்று நிதானித்து செய்யும் போது தேவன் நாமும் மகிமைப்படத்தக்க இருக்கிறதா? அதனால்தான் தாவீதுக்கு முன்னாடி ஆலோசனை கொடுத்த, நீ துன்மார்க்கனுடைய வழியில் என்ன பண்ணக்கூடாது, பாவிகள் வழியில் என்ன பண்ணக்கூடாது. பரியாசக்காரன் ஒருத்தன் கிண்டல் பண்றானா அவனோடு கூட நீ என்ன பண்ணக்கூடாது. அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துரும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்றோம், கெடுத்துரும். வாசிங்கப்பா. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக எப்படி நடக்கணும், உண்மையாய் நடந்ததுனால தான் சாலமோனுக்கு ராஜ்யபாரம் தேவ பிள்ளையே. உண்மையாய் தாவீதுக்கு அத்தனை பிள்ளைகள் இருக்கும் பொழுது தேவன் சாலமோட உண்மையை கண்டார். சாலமோனோட உண்மையை கண்டு அவனுக்கு தாவீது சொல்ல வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுகிறார். கர்த்தர் என்னை குறித்து சொன்னார். அவன் பிள்ளைய குறித்து சொன்னான்னு சொல்ல, கர்த்தர் என்னை குறித்து, வாசிங்கப்பா, என்னை குறித்து கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்றாரு தேவ பிள்ளையே? மற்றவங்களை குறித்து என்ன சொல்றாரு நம்ம கேட்கிறோம். இவங்களை குறித்து என்ன சொல்றாரு, அவங்க குறித்து என்ன சொல்றாரு, இவங்களை நம்மளை குறித்து என்ன சொல்றாரு கர்த்தர்? ஆராய்ஞ்சு பாருங்க தேவ பிள்ளையே, ஆராய்ஞ்சு பாருங்க. என்ன குறித்து நீங்க என்னப்பா சொல்ல போறீங்க? அததான் அவன் மகன் இடத்துல சொல்ற, கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டு இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற கர்த்தர், வாசிங்க, வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் சொல்ற, நீ கவனமா நட. நீ நடக்கிற எந்த வழியில நடக்கிற, நீ கர்த்தருடைய வழியில நடக்கிற, நீ கவனம் இல்லாமல் நடந்து என்றா சில காரிய தோட்டத்தை கெடுக்க என்ன பண்ற, உள்ள வந்துடும். வருமா வராதா? வரும். அதனால கவனமாயிரு. சாலமோனே, நீ ராஜ்யபாரத்தை நடத்த போற, நான் உன்னை விட்டு கடந்து போக போறேன். உன் கூட ஆலோசனை சொல்வதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். எப்படி இயேசுவானவர் கடந்து போகும்போது சீஷர்களை பார்த்து சொல்ற, நான் உங்களை விட்டு என்ன பண்ண போன, பிரிந்து போக போறேன். ஆனா உங்களை நடத்துவதற்காக யார் வருவா? ஒரு பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் உங்களை நல்வழியிலே நடத்துவார். சாலமோன் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறான், நீ கவனமா நட, நீ கர்த்தருடைய வழியில நடக்க போகிற,
ராஜ்ய பாரத்தை எனக்கு அப்புறம் தேவன் உன் மேல சீட்டு போட்டிருக்கார். நீ எப்படியா நடக்கணும்? கவனமா நட. நீ கவனமாய் முழு ஆத்மாவோடு உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்து வாழும்போது அவர் சொல்றார், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க ஒரு புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாய பிரமாணத்திலே எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவல் என்ன பண்ணும்? காக்கத்தக்கதாய் தேவன் நம்மள வச்சிருக்காரு. தேவ பிள்ளையே, காக்கத்தக்கதாய் நம்மள என்ன பண்ணிருக்காரு? அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை. ஒரு காவல்காரனை வச்சா அவன் அஜாக்கிரதையா இருப்பானா? ஒரு தோட்டத்தை வேலி அடிக்கும்படி என்ன பண்ணிருக்காரு? ஒரு காவல்காரன் நியமிச்சு வச்சிருக்காரு. அந்த தோட்டத்துக்குள்ள வருவதற்காக எல்லா மிருகங்களும் என்ன பண்ணும்? வருமா வராதா? யானை வரும், அப்புறம் என்ன வரும்? சிறுநரி, குழி நரி எல்லாம் வரும். ஆனா உன்னை தேவன் எப்படியா வச்சிருக்காரா? காவலா வச்சிருக்காராம். என்ன பண்ணாத? கண் விழித்து காத்து கொள்ளத்தக்கதாய் தேவன் உன்னை வச்சிருக்கிறபடினால வாசிங்கப்பா அந்த லாஸ்ட் வசனம். அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டு போறான்? இவ்வளோ நாள் வரைக்கும் ராஜ்ய பாரத்தை நான் காப்பாத்தனப்பா, இனிமேல் யார் தான் பார்த்துக்கணும்? கவனமாயிரு. அப்புறம் என்ன சொல்றாரு? காவலனா இருந்து அதை என்ன பண்ணும்? காக்கணும். காவலனா இருக்கிறவனுக்கு தான் பொறுப்பு என்ன உண்டு அதிகம். வரவங்க போறவங்களா காப்பாங்களா? சொல்லுங்களேன். இங்க ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பொறுப்போடைய வேல்யூ தெரியும். இல்லைன்னா என்ன பண்ணிடுற? டக்குன்னு ஒரு ஆளை மாத்திடுவாரு. அதனால தாவீது தன் சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். இங்க ஒரு தகப்பன், ஒரு தேவ மனுஷன் ஆலோசனை கொடுக்கிறான். தாய்மார்கள் ஆலோசனை கொடுத்து நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தர் வழியாய் நடத்தினவன் அவன். கர்த்தர் அவனை நடத்தினார். சவுலின் கையுக்கும் அநேக கரடியின் கையுக்கும் சிங்கத்தின் கையுக்கும் தாவீதை மீட்ட தேவன் அவர். அவர் சாதாரண தேவன் அல்ல. தாவீதுக்கு பயங்கரமாய் வெளிப்பட்டார். ஆடு மேய்க்கும் போது கரடிகள் வந்தது, சிங்கங்கள் வந்தது. அவனையும் அவன் ஆடுகளை பட்சிக்கும்படி அவன் காவல்காரன். அந்த ஆடுகளுக்கு அவன் கவனமாய் காவல் காத்து அந்த ஆடுகளை காப்பாற்றினவன் அவன். அதனால கர்த்தருடைய கண் அவன் மேல படுது. கர்த்தருடைய கண் அவன் மீது பட்ட போது இந்த ஆடுகளையே இவ்வளவு கவனமாய் காத்து காப்பாற்றுறானா, ஜனங்களை கொடுத்தால் அவன் எப்படி நடப்பான் என்று தேவன் அறிந்து. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட பார்க்கிறாரு. அவருக்கு முன்பாக நட, அவருக்கு முன்பாக நடக்கிற என்று தாவீது அவன் பிள்ளைக்கு ஆணித்தனமாய் சொல்லுகிறார். அவர் சொல்றார், அவர் வழிகளில் நடக்கும்படி அவர் வழிகளில் நடக்கிறோம். கவனமா நடக்கணும். அவர் வழிகளில் நடக்கிற நம்ம கவனமா என்ன பண்ணணும்? நடக்கணும். மற்றவர்களை போல நம்ம நடக்க கூடாது தேவ பிள்ளை. அதுதான் விசேஷமா எந்த பிள்ளைக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை தாவீது சாலமோனு. ஏன்னா அவன் ராஜாவாயிட்டான். இனிமே அவன் என்ன பண்ணக்கூடாது? ராஜ்ய பாரத்தை விட்டு இறங்கி போய் மறுபடியும் ஆடு மேய்க்க போலாமா? அங்கிருந்து தான் என்ன பண்ணாரு? ஏசப்பா கூட்டிட்டு வந்தாரு. ஆனா வந்த நிலைமை என்ன பண்ணல? ஒரு நாள் அவன் மறக்கல. ஆனா அவன் ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? என்னைக்குமே இறங்கக்கூடாது. அவன் தேவன் உயர்த்தி வச்சிருக்காரு, உயர்த்தி வச்சு அழகு பார்த்திருக்காரு. அவன் என்ன பண்ணக்கூடாது? அதை தன் மகனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். வாசிங்கப்பா, வாசிங்க. அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு இல்லப்பா, அந்த முழு வசனத்தையும் வாசிங்க. மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி
நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் இதில் உள்ள சத்தியத்தில் நீ என்ன பண்ணும்? கவனமாய் நடந்தாதான் நீ என்ன பண்ண முடியும்? ராஜ்ய பாரத்தை அமெரிக்காய் நடத்த முடியும். ஏன்னா இந்த சத்திய வேதம் நம்மளுக்கு ஆலோசனை தந்து என்ன பண்ணுது? நடத்துது. நல்லது எது, கெட்டது எது, நன்மைக்கும் தீமைக்கும் என்ன காட்டுது? வித்தியாசத்தை காட்டுது. அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை காட்டுது. துன்மார்க்கனுடைய பேச்சுக்கும் நல் பேச்சுக்கும் வித்தியாசத்தை என்ன பண்ணுது? காட்டுது. அதனாலதான் தாவீது எச்சரிக்கை சொல்ற, மோசே நியாயப்பிரமாணத்துல இதெல்லாம் இருக்குது. நீ அவருடைய வழிகளில் நடக்கணும்னா உன்னை காவலாளியாக காப்பாற்றுவனாக தேவன் வச்சிருக்காருன்னு சொல்லி அடுத்த வசனம் வாசிங்கப்பா. அவர் என்ன பண்றாரு? தன் மகனுக்கு சொல்றாரு, இவங்க எல்லாம் எனக்கு குற்றம் செஞ்சிருக்காங்க, நீ என்ன பண்ணிருக்க? அறிஞ்சிருக்கிற. நீ என்ன பண்ற? என் மகன்ல இப்ப என் கூடவே இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் இப்படிதான், இவங்க இப்படிதான் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சு கொண்டு இருப்பாங்க. அத தாவீது ரகசியமாய் சாலமோன் இடத்துல சொல்லிட்டு போகிறான். வாசிங்கப்ப. ஆமோஸுக்கு செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை, தாவீதுக்கு செய்த குற்றத்தை சாலமோனுக்கு அறிவிக்கிற. வாசிங்கப்பா. நீ அறிந்திருக்கிறாயே, அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தி, ரத்தத்தை என் அறையில் உள்ள கட்சியிலும் என் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் படிய விட்டானே. ஆகையால் உன் யுத்தியின் படியே நீ செய்து அவன் தலைமயில் சமாதானமாய் பாதாளத்திலே இறங்க ஒட்டாதீர். அவன் சாகுற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? சமாதானமா சாகக்கூடாது. ஏன்னா அவன் எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை என்ன பண்ணிருக்கான்? செஞ்சிருக்கான். அவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கிறபடினால அவன் ஆத்மா, அவன் நர மயிர். வயசானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் சொல்லுவாங்கல்ல, இது வயசுல இன்னும் ஆட்டம் அடிச்சு தெரியுமா? சில பேர்லாம் சொல்லுவோம்ல, நம்ம வயசானதுக்கு அப்புறம் இவர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு. நம்ம எதை விதைச்சாலும் தேவன் என்ன பண்ணுவார்? அதை அறுக்க செய்வார். வயசு இருக்கும் போது அந்த ஆட்டம் ஆடினாங்க இவங்க, இப்ப இப்படி ஆயிட்டாங்க சொல்லுவாங்கல்ல. அதை சாலமோன் கிட்ட தாவீது சொல்லிட்டு போறான். நிறைய வயசு இறங்குற வரைக்கும் அவன் சமாதானமா என்ன பண்ணக்கூடாது? போக பாதாளத்துக்கு போறேன்னு முடிவாயிடுச்சு. அப்ப கூட அவன் எப்படியா போக கூடாது? சமாதானமா போக கூடாது. நம் தேவன் நீதிக்கு சரி கட்டுவார். தேவன் பிள்ளையே ஏன் மௌனமா இருக்காரு? ஏன் தாமதி இல்லை? நம் தேவன் நீதியின் தேவன், நியாயத்தின் தேவனாய் இருக்கிறபடியா சாலமோனுக்கு தாவீது எல்லாவற்றையும் சொல்லிட்டு போகிறான். வாசிங்கப்பா. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவன் தலைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. வாசிங்க. யாருக்கு? தயவு செய்கிறவங்களுக்கு தயவு செய். உன்னோடு கூட என்னோடு கூட யுத்தம் பண்ணனுக்கு நீ என்ன பண்ணு? பாதாளம் போற வரைக்கும் நீ தயவு செய்யாத. எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம்? வந்துட்டா தயவு செய்வோம். தேவன் இன்னைக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவ பிள்ளையே, நீ தயவு செய்கிறவர்களுக்கு தயவு செய். தயவு செய்யாத என்ன பண்ணக்கூட? கர்த்தர் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு என்ன பண்ணக்கூட? தயவு பாராட்ட கூடாது. ஏன்னா தாவீது அவர்கள் மூலமா அனுபவித்த பாடுகள் மிக அதிகம். அதனால என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? அனுபவிக்க கூடாதுன்ட்டு எச்சரிக்கையாய் சொல்லிட்டு போகிறான். வாசிங்கப்பா.
தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுவார்கள், சாப்பிடுவார்கள் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்ன பண்றாங்க? ஆதரிச்சவங்களை அவன் ஒரு நாளும் மறக்கல. குற்றம் செஞ்சவங்களே அவன் என்ன பண்ணல, ஒரு நாளும் மறக்கல. இது ரெண்டு பிரித்தா சொல்லிட்டு போறான். அவன் மகன் அப்சலோம் துரத்துறான், தகப்பன் ராட்சியபாரம் வேணும்ட்டு. அப்போ அப்சலோனுக்கு பயந்து ஓடும்போது அவர்கள் அவனை ஆதரித்தபடியினால் சாலமோன் ராஜாவாகும் போது உன் பந்தியில் அவர்கள் நிச்சயமா இருக்கணும். என்னை ஆதரித்தவர்கள் அவர்கள். தேவ பிள்ளையே, தேவன் ஒருவரையும் பட்சபாதம் பார்க்காதவர். தேவ மனுஷன் என்ன பண்றாத, ஒன்னு நீதிக்கு சரி கட்ட சொல்றான், இன்னொன்னு அவர்கள் என்னை ஆதரித்தபடியினால் அவர்கள் எப்போது உன் பந்தியில் என்ன பண்ணும், சாப்பிடத்தக்கதா இருக்கணும். வாசிங்கப்பா. மேலும் ஓஹோ, பேசுறவங்கள கூட என்ன பண்ணல, சும்மா தானே பேசிட்டாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, விட்டுற கூடாது. சொல்லுவாங்கல்ல, 2 அடி அடிச்சுட்டா கூட என்ன பண்ணும், மறந்துடலாம். தீயினால் சுட்ட புண் ஆறிடும், நாவினால் சுட்ட புண் ஆறாதுன்றாங்க. பத்தியா, அதுதான் சொல்லுவாங்க, மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு, தேவன் நம் நாவிலே கொடுத்திருக்கிறபடியால் அவன் சொல்லுகிறான். வாசிங்கப்பா. அவன் என்னை எப்படியா தூசா, சாதாரணமா தூசிக்கல, கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினால் நான் உன்னை பட்டயத்தால் என்ன பண்ண மாட்டேன், கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் பேரில் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டேன். ஆகிலும் வச்சுட்டாரு ஒரு கொஸ்டின் மார்க். என்ன பண்ணிட்டாரு, அவன் என்ன தூஷணமா பேசிட்டான், அன்னைக்கே அவன் என்ன பண்ண வேண்டியது, கொன்று போட வேண்டியது. ஆனா நான் கர்த்தரை முன்னாடி வச்சு என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு ஆணையிட்டுட்டேன். நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், நீங்க பாத்துக்குங்கப்பா, நீங்க பாத்துக்குங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு சரி கட்ட மாட்டேன்னு நான் சொல்லிட்ட கர்த்தர் பேர்ல. ஆகிலும் நீ அவனை குறித்து குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவன் தலைமயிரை ரத்தமுடனே பாதாளத்தில் இறங்க பண்ண, நீ அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணு, தூஷணமாய் பேசினவன், தூஷணமாய் பேசினவன கர்த்தர் பேரில் அவன் மன்னிச்சுட்டான். ஆனா யார்கிட்ட சொல்லிட்டு போறான், பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போறான். அடுத்த வர ஜெனரேஷனே, நீ ஜனங்களை பார்த்துக்கோ, தேவன் உன்னை நடத்த போகிறார், தேவன் வழியிலே உன்னை நடத்த போகிறபடினாலே தாவீது சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டு அது சொல்றான், நீ புத்திமான். அவனுடைய நரை மயிர் ரத்தத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணி நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவா என்று அவன் அத்தனை தடவை சவுலை மன்னிச்சவன். அவன் தேவன் அவன் கையில ஒப்பு கொடுத்தார் சவுலை எத்தனையோ முறை. ஏன்னா அவன் தேவன் அபிஷேகம் பெற்றவன், தேவ பிள்ளையே. ஆனா இவர்களோ கூட இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு தூஷணமான வார்த்தைகளை பேசி நிறைய பேர் அவன் இடத்தில் இரக்கம் பெற்ற போதிலும் சில மனிதர்களை குறித்து தேவ எச்சரிப்போடு சாலமோனு கிட்ட சொல்றான், இவர்கள் எல்லாம் நரை மயிர் முட்டும், நீ பாதாளத்தில் என்ன பண்ணும், இறக்கணும். ஏன்னா இவர்கள் தூஷணமாய் பேசினவர்கள், தூஷணமாய் என்னை நடத்தினவர்கள். நான் கர்த்தரை கொண்டு ஆணையிட்டேன். ஆனா நீ என்ன பண்ணாத, இவர்களை உன் கூட எப்பவுமே சேர்த்துக்காத, உன் கூட நீ சேர்த்துக்காதபடிக்கு நீ புத்திமான என்ன பண்ணு, நடந்து கொள். வாசிங்கப்பா.
பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேல் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம், எப்ராயிமில் 7 வருஷமும், எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் சிறப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தினம் அவன் சிறப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரகசியங்களை சொல்லிவிட்டு போகிறான். தேவ பிள்ளையே, உன் ராஜ்யபாரம் சிறப்படணும்னா சில மனுஷரை நீ பாதாளத்துல தேவன் இறக்க சொன்ன அவர்கள் என்ன பண்ணும்? ஏசப்பா பாதாளத்துல இறக்க நம்மளால முடியுமா? யாரால தான் முடியும்? தேவனால தான் முடியும். அவளுக்காக நம்ம என்ன பண்ணோம்? போயிட்டு பறிஞ்சு மன்னிச்சிடுங்க ஏசப்பா, அவங்க தெரியாத பேசிட்டாங்க. தாவீது மன்னிச்சான். தாவீது மன்னிச்சான். தேவ பிள்ளையே, நான் கர்த்தர் பேரில் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டான். ஆனா நீ மன்னிக்காத. சாலமோனே, தேவ ஆவி என்னை நடத்தினது போல உன்னையும் நடத்த வேண்டும் என்றால் இந்த ஜனங்கள் எல்லாம் கூட என்ன பண்ணாத, வச்சுக்காத. இவங்களுக்கு செய்ய வேண்டிய சரி கட்டுதல் என்ன பண்ணு, செய்யின்னு சொல்லி அவன் நித்திரை அடைந்த போது அந்த ஆலோசனையை கேட்டு நடந்த சாலமோன் ராஜ்யபாரம் மிகவும் என்ன பண்ணுது, சிறப்பட்ட. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆலோசனை நீங்க கேட்டு நடக்கும் போது அந்த ஆலோசனை எப்பவுமே நம்மள நல்ல வழியில தான் நடத்தும். அதனால்தான் அவன் தாவீது சொல்லும் போதெல்லாம், நீ யாருடைய வழியில நடக்கிற? கர்த்தருடைய வழியில நடக்கிற. கவனமாய் நடக்கும் போது தேவன் உன்னை காவலாளியாய் வைப்பார், காப்பாளனாய் வைப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளையே, தாவீது எல்லாவற்றையும் அறிந்தவன். அவன் காவலாளியாவும் இருந்திருக்கிறான், காப்பாளனும் இருந்திருக்கிறான். தேவ பிள்ளையே, ஒரு காவலாளிக்கு தான் தெரியும் அதை எப்படி வேலி அடைத்து ஒரு ஆடு தொலைஞ்சு போனா கூட அவனுக்கு என்ன பண்ணும். ஆனா தாவீதிடத்திலே தேவன் சொன்ன ஒரு வார்த்தையும் சாலமோன் இடத்துல சொல்லுகிற. எல்லாரும் கண்களை மூடி. இன்னைக்கு சில மனுஷரை குறித்து நம்ம துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். சாலமோனின் தேவன், தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியா தேவ பிள்ளையே இன்னைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் என்று அன்றைக்கு தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்மளும் ஆலோசனை கொடுக்கிறான். அவன் தூஷணமா பேசிட்டான், அவன் நம்மள இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாம தன் பிள்ளைக்கு மறைக்காதபடி சொல்லிட்டு போகிறான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எல்லா ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஊழியத்து பாதையில வரும்போது கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் மீது வருமானால் நீங்க எந்த ஏதேன் தோட்டத்தை கெடுக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டீங்க. அது வெளியே கொண்டு போய் நம்மளை அலக்கடிக்க வச்சு. கர்த்தருடைய ஆலோசனை தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு கொடுக்கிறார். இயேசுவை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடங்க. அதுதான் தாவீது சாலமோனு கிட்ட சொல்ல, நீ கர்த்தருடைய வழியில நடக்க போகிற, நீ கர்த்தருடைய வழியில நடக்க போகிற, ராஜ்ய பாரத்தை நடத்த போகிற, ராஜ்ய பாரத்தை நடத்த போகிற. அநேக கண்கள் உன் மீது குற்றச்சாட்டும்படி, உன்னை தூஷிக்கும்படி, எதிர்த்து நிற்கும்படி வருவார்கள். ஆனாலும் நீ புத்திமான், நீ புத்திமான். புத்தினமா ஒரு இடத்திலே நடக்காதபடிக்கு, பேசாதபடிக்கு கவனமாயிரு. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும்.
நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம ஐயா, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையில நான் நடந்த போது தோளோடு தோள் சேர்த்த தேவனே, தனிமையில நான் நடந்த போது ஐயா தேவனே. தேவ பிள்ளையே, தாவீது தனிமையாய் நடக்கும் பொழுது தேவன் அவனோடு கூட இருந்தார். தவறி கீழே விழுந்த போது தேவன் அப்படியே விட்டுள்ள நாத்தானை கொண்டு எழுப்பி தேவன் அவன் ஸ்தானத்தில் நிற்க வைத்தது போல கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, தேவன் நம்மளை எழுப்பி நிற்க வைப்பார். பேசுற பேச்சு, பார்க்கிற பார்வை, நம்ம கர்த்தருடைய வழியில நடக்கிறோம் என்று ஆராய்ந்து அறிந்து நடக்கும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு ஆலோசனை தந்து நடத்துகிறார். எங்களுக்கு தாயும் தகப்பனும் எல்லாமே நீரா இருக்கிறபடியா ஆலோசனை தந்து எங்களை நடத்துங்கப்பா. உடைய கற்பனையின்படியும் உடைய கட்டளையின்படியும் உடைய சாட்சியின்படியும் அவருடைய வழியிலே நடந்து கவனமாயிருந்து அப்பா காவலை காப்பாயாக என்று தாவீது சாலமோனுக்கு சொல்வது போல நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர் ராஜா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ்